இந்த பதிவு பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெருவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மனோ வாக்கு காயம். இது எல்லாம் ஒன்றா அமையணும், இது வேறு அது வேறையாக இருக்கக்கூடாது. நம்ம ஒன்றை நினைக்கிறத எல்லா வார்த்தைகளையும் வெளியில் சொல்ல முடியாது. ஒரு புது கவிதையில் சொல்லியிருந்தாங்க, என் மனமே நீ நினைக்கிற அந்த சிந்திக்கிற சிந்தனைகளை எல்லாத்தையும் சென்சார் பண்ணாமல் வெளியில் சொல்லிட்டீன்னா உன் உடம்பு பூரா கல்லடிப்பட்டே நீ செத்து போவே, அப்படி அழிஞ்சு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு புது கவிதையில் சொல்லியிருப்பாங்க. இந்த மனசு அவ்வளவு சிந்திக்கும், தேவையில்லாததையெல்லாம் போட்டு குழப்பி சிந்திக்கும், நினச்சிக்கிட்டே இருக்கும். அந்த எண்ணங்கள் அது பாட்டு வந்துக்கிட்டே இருக்கும். இதனால் மகான்கள்லாம் மனசை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. மனம் எனும் தோணி பற்றி அப்படின்ற ஒரு பாடலில் நாவுக்கரசர் பாடுவார். நம்ம தாய்மான சுவாமிகள், அடேங்கப்பா கொல்லி தேள் கொட்டி குதிக்கின்ற பேய் குரங்காய் கள்ள மனம் துள்ளுவதே கண்டாய் பராபரமே அப்படின்னு சொல்லுவார். இது மாதிரி மனசை பற்றி சொல்லாதவங்களே இல்லை. மகான்கள் மனசை தான் முதல்ல தொட்டு பேசுவாங்க. அப்பேற்பட்ட நம்மளையெல்லாம் துன்பத்தில் ஆழ்த்துறதுக்கு ஒரு மிகப்பெரிய கருவியாக இருக்கக்கூடியது இந்த மனசும். நமக்கு அறிவு விளக்கம் செய்விக்கிறதும் இதுக்கு காரணமாக தான் இருக்குது. ஆனால் நிறைய துன்பத்தில் அழுந்தி அதுக்கப்புறம் பட்டு கெட்டு தெளிஞ்சு அதுக்கப்புறம்தான் புரிய வரும். இது சம்பந்தமாக நம்ம திருமூல நாயனார் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, அவர் ரொம்ப திருமூல நாயனார் சொல்லாத விஷயங்களே இல்லை. அவர் மிகப்பெரிய மகான். 3000 வருடங்கள் தவம் பண்ணதாகவும் வருடத்துக்கு ஒரு பாடல் பாடியதாகவும் சொல்கிறாங்க. நம்ம திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு அருகாமையில் தான் அவர் உட்கார்ந்து தவம் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் பாடிய ஒரு பாடலை பார்க்கலாம். மனவாக்கு காயத்தால் வல்வினை மூளும், மனவாக்கு காயத்தால் வல்வினை மூளும், மனவாக்கு நேர் நிற்கில் வல்வினை மன்னா, மனவாக்கு கெட்டவர் வாதனை தன்னால் தன்னை மாற்றி ஆற்ற தகு ஞானிதானே அப்படின்னு சொல்லுவார். நமக்கு வர்ற எல்லா வல்வினைகளும் தீவினைகளோ நல்வினைகளோ இந்த மனோ வாக்கு காயத்தால் தான் ஏற்படுது. அதுக்கு முறை சொல்லியிருக்காங்க. சீவர்களின் நம்முடைய மனம் மொழி செயல் இந்த வலிய வினை வந்து சேரும். ஆமாம், மனசு நினைக்கும், வாய் சொல்லும், செயல் செய்யும். அப்போ இந்த மனசு நினச்சி சொல்லி செய்து சொல்கிறதுனால சில துன்பங்கள், நினச்சி அதை சொல்லலைன்னா கூட பல துன்பங்கள், நினச்சதை செயல்படுத்த ஆரம்பிச்சுட்டா அதனால் பல துன்பங்கள். இப்படி இந்த மனோ வாக்கு காயங்களால் தான் நமக்கு வினைகள் வந்து சேருது. சீவர்களின் முக்கரணங்களும் உலகியலை பற்றாமல், இந்த உலகியல் சம்பந்தமாக சிந்திக்காமல் சிவனை பற்றியதாகில் வலிய வினை வந்து பற்றும்படி இல்லை. இந்த மனோவாக்கு காயங்கள் உலகியல் விஷயத்தை பற்றும் பொழுது வல்வினைகள் வந்து சேரும். இதே மனோவாக்கு காயங்கள் இறைவனை பற்றி பிடிக்குமானால் தீவினை நல்வினை இரண்டோ அழிந்து போகும். இறைவனுடைய திருவடியில் அது அடங்கிவிடும். எல்லாமே நம்மை பற்றாது, வினைகள் நம்மை பற்றாது. சாதனையால் மனம் சொல் செயல் கெட்டு மௌனமாய் இருக்கக்கூடியவர்கள். இது வந்து ஒரு ப்ராக்டிஸ். நிறைய விஷயங்கள் ப்ராக்டிஸால் செய்ய முடியும். அதே போல் இந்த மனசு சொல் செயல் எல்லாத்தையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் மௌனமாக இருக்க முடியும். அப்படி தன்னை வினை பற்றாமல் மாற்றி அமைத்து கொள்ளுபவர் யாரோ அவர்தான் ஞானியர் அப்படின்னு சொல்கிறாரு திருமூல நாயனார். நம்ம ஔவையார் விநாயகர் அகவலில் என்ன சொன்னாங்க, மனசை அவங்க என்ன விநாயகர் அகவலில் சொல்கிறப்போ, வாக்கும் மனமும் இல்லா மனோ லயம் அப்படின்வாங்க.
இந்த வாக்கும் மனமும் இல்லாத இடம் இறைவனுடைய திருவடியில் நம்முடைய மனம் லயமாகும். அதை எனக்கு கொடுன்னு கேட்பாங்க. வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கியே எந்தன் சிந்தை தெளிவித்து இருள் வெளி இரண்டுக்கு ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்த தழுத்தி என் செவியில். இந்த அருள் தரக்கூடிய ஆனந்தத்தில் நாம் போய் அழுந்தனோன்னா இதுக்கு மனோவாக்கு செயல்படாமல் இருக்கணும். அது அடங்குச்சுன்னா தான் அதோட சேர்ந்து தத்துவங்கள் செயல்படாமல் பேசாமல் இருக்கும். அதனால் மனோவாக்கு காயங்களை அப்படி பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு மகான்கள் சொல்கிறாங்க. இதே கருத்தை ரெட்டியப்பட்டி சுவாமிகள் எப்படி சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். அதே மனோவாக்கு காயங்களை பற்றி நிறைய இடங்களில் மனசை பற்றி சொல்லுவார், சொல்கிறத பற்றி சொல்லுவார், நம்ம செய்கிறதுனால வினைகள் வருது அப்படின்னு சொல்லுவார். இப்போ இந்த பாடலில் ஏதேது செய்திடுமோன்ற ஒரு பாடல் மிக மிக ஆழமான சைவ சித்தாந்த கருத்துக்கள் அப்படியே பொதிஞ்சு இருக்கும் இந்த பாடலில். மனோவாக்கு காயங்கள் மூன்றும் உன்னிடமாக வைத்தராள் முதலாக வருகின்ற செயலெல்லாம் உனக்கே பொறுப்பல்லாது எனக்கு நீ சுமை ஏது உண்மை இது சத்தியம் உய்வதன் பயன் சொல்வாய் அப்படின்னு கேட்குறாரு. அவர் என்ன கேட்குறாரு, மனோவாக்கு காயங்களை நான் உங்ககிட்ட வச்சுட்டேன்ப்பா, இனிமேல் அது என் இஷ்டத்துக்கு வேலை செய்யாது. இந்த என் இஷ்டன்றது இந்த பொறிப்புலன்கள் ஆட்டி வைக்கிற ஆட்டத்துக்கேற்ற மாதிரி போகிறது மனசு. அந்த பொறிப்புலன்கள் பேச்சை கேட்டு என்னோடய மனசு இனிமேல் ஆடாது. ஏன் தெரியுமா, நான் அதை உங்ககிட்ட வச்சுட்டேன். நீ பொறிப்புலன்கள் வழியால் அதை விடமாட்டல்ல, அதனால் உங்ககிட்ட வச்சுட்டேன். எதை வச்சேன், மனோ வாக்கு காயங்கள், இது மூணையுமே வச்சுட்டேன். இப்போது எல்லாருமே பாருங்களேன், மனசு ஒன்று நினைக்கும். நம்ம சொல்கிறது நினச்சதை சொல்ல முடியாது. சொன்னால் பல கஷ்டம் வரும், வருத்தம் வரும், பகை வரும். அதனால் என்ன செய்வோம், பாலிஷாக அவங்களுக்கு வலிக்காத மாதிரி ஏதோ ஒன்றை சொல்லி அனுப்பிடுவோம், உண்மையை சொல்ல மாட்டோம். நிறைய சமயங்களில் எல்லார் வாழ்க்கையிலையும் இந்த நிகழ்வுகள் கட்டாயமாக இருக்கும். ஏதோ ஒரு சமயம், பல சமயம் எல்லாருமே இதை செய்வோம், தேவை ஏற்படும். இதுக்கு திருவள்ளுவரும் ஒரு கன்செஷன் கொடுத்துருக்காரு. புரை தீர்ந்த நன்மை பயக்குமெனின் நீ போனால் போகுதுன்னு சொல்லிக்கோன்னுவார். அது கூட அது புரை தீர்ந்த நன்மை பயக்கிற இடத்துல மட்டும்தான் அவர் அந்த கன்செஷனை கொடுத்துருக்காரு. ஆனால் நாம் பயன்படுத்துகிற நிறைய நேரங்கள் நம்முடைய மனசு தவறான சிந்தனைகள் நினைக்கும். ஒருத்தர் போகிறாங்கன்னா அவங்கள பற்றி என்னென்ன பகையான எண்ணங்களோ, என்னென்ன பகையை உண்டாக்கக்கூடிய நிகழ்வுகளோ அது அத்தனையும் ஞாபகத்துக்கு வரும். அன்னைக்கு இப்படி சொன்னானே, அன்னைக்கு இப்படி பேசினானே, அன்னைக்கு இப்படி செய்தானே அப்படின்னு அந்த பகை உணர்வு மேலே வரும். ஆனால் நேரில் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா அப்படின்னு ஏதாவது எப்படி இருக்கீங்க, சௌக்கியமா, சந்தோஷம் அப்படின்னு ஃபார்மாலிட்டிக்கு, அது ஒரு சும்மா பேசுறது, மனசு பூர்வமாக அதை பேசலை. மனசு அவங்க செய்த குற்றத்தை நினைக்கிது, அவங்க மேலே இருக்கிற பகையை பற்றி யோசிக்குது. ஆனால் வாய் என்ன செய்யுது, அப்படி சொல்லுது. அதுக்கேற்ற மாதிரி இந்த காயம் என்ன செய்யுது, சிரித்து கையாட்டி எல்லாம் பண்ணுது. மனசுக்கும் வாக்குக்கும் செயலுக்கும் உண்மையிலேயே பார்த்தா தொடர்பு இல்லை. ஆனால் இது மூணும் பொய் இல்லையா. அவங்க மேலே நம்ம கோபம் இருந்தது, ஆனால் நேரில் சிரித்து பேசுகிறோம், இது பொய். பரிசுத்தனான இறைவன்கிட்ட போனோன்னா பொய் இருக்கலாமா? அப்போ பொய் இருக்கக்கூடாது, எல்லாம் உண்மையாக இருக்கணும். சத்தியன் இறைவன் சத்தியமானவன். அந்த சத்தியமான இறைவன்கிட்ட நாம் போய் ஆகணும், சேரணும் அப்படின்னு விரும்புகிறோன்னா நம்ம மனசு பரிசுத்தமாக இருக்கணும், நம்ம சொல் பரிசுத்தமாக இருக்கணும், செயல் பிறருக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருந்தால் பரவாயில்லை, தீமை செய்யாத காரியங்களாக இருக்கணும். அதுபோல் எல்லாம் இந்த மகான்கள் பாடுற பாட்டில் இந்த தலை எதுக்கு உன்னை வணங்கிறதுக்கு, கண் எதுக்கு உன்னை பார்க்குறதுக்கு, காது எதுக்கு உன் சொல்ல கேட்குறதுக்கு, வாய் எதுக்கு உன்னை பற்றி புகழறதுக்கு, கை எதுக்கு உன்னை வணங்கிறதுக்கு, உடம்பு எதுக்கு உன்னை வணங்கிறதுக்கு அப்படின்னு மகான்கள் பாடுறாங்க. அப்படின்னா அதுதான் நிஜம்.
அதை நம்ம செய்யாதது தான் போலி வாழ்க்கை. இந்த மாய வாழ்க்கையில் சிக்கிட்டு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படின்றதுனால நம்ம இப்படியெல்லாம் நடந்துக்கிறோம். இந்த மனசு, சொல், செயல் இது 3 ஒன்றா இருந்தால் நம்ம பொய்யே சொல்ல மாட்டோம். பொய் சொல்லக்கூடாது பாப்பா, என்றும் புறம் சொல்லலாகாது பாப்பா அப்படின்னு பாரதியார் கூட நிறைய குழந்தைங்களுக்கு பாடியிருக்கார். பொய் சொல்லக்கூடாது. ரெட்டிப்பட்டி சுவாமிகளோட அருட்பாடல்களில் பொய் சொல்லாத, புறம் பேசாத, அதுவும் புறங்கூறுறது எவ்வளவு கடுமையாக சாடுறார்த்தமா. தன் குற்றம் தான் உணராத அறிவு கெட்ட மாடுகள் தான் பின் குற்றம் பேசுவதும் பிழைகான் பராபரமே. பின் குற்றம் பேசும் பிழைகள் எழு நரகில் வன் குற்றம் என்று வருத்தும் பராபரமே. இப்போ அடுத்தது பிறவிக்கு காரணமாக இருக்கிறது நம்முடைய வினைகள் தான். நம்ம அந்த வினைகளை புறங்கூறுதனால செய்கிறது என்ன காரியம், நம்ம சாதிக்கிறது என்ன அப்படின்னா, ஒருத்தர் இல்லாத போது, இப்போ சொன்ன மாதிரி தான், ஒருத்தர் இல்லாத போது அவங்கள பற்றி பகையாக கோபமாக நம்ம பேச வேண்டியது. ஆனால் அவங்க இருக்கிற போது நல்லவங்க போல் நடிக்க வேண்டியது, அதுதான் புறங்கூறுறது. ஒருத்தர் இல்லாத போது அவங்களை பற்றிய குற்றங்குறைகளை நம்ம ஒருத்தட்ட சொல்கிறோன்னா அதனால் என்ன வளரும்னா, நம்மோட மட்டும் இல்லை, ஒருத்தர் மேலே நாம் பகையாக இருக்கோம், நம்ம மனசில் கோபம் இருக்குது, கோபமே ஆபத்தானது, அதை நம்ம வளர்த்துக்கிறோம், நல்ல எரு போட்டு வளர்க்குற மாதிரி ஆகும். இன்னொருத்தட்ட புறங்கூறுறதுனால என்ன ஆகும்னா, நாம் அவங்க மேலே பகையாக இருந்து, நாம் கோபமாக இருந்து இன்னொருத்தருக்கும் நம்முடைய கருத்தை பரப்புகிறோம். அவங்க எதிரில் இருக்கிறவங்க ஏற்கனவே நம்ம யார் மேலே கோபமாக இருக்கிறோமோ அவங்க மேலே அவங்களும் பகையாயிடணும், அவங்களும் கோபமாயிடணும். இந்த நோக்கத்தில் அவங்க 2 பேரை பிரிக்கிறதுக்கு தான் உதவும் அந்த புறங்கூறுறது. வேறு எந்த நன்மையும் பயக்காது. நம்முடைய கோபத்தை, நம்முடைய ஆத்திரத்தை அவங்கக்கிட்ட திணிக்கிறோம். திணித்து அவங்களுக்கும் அந்த பகை உணர்ச்சியை, பழி உணர்ச்சியை உண்டாக்குறோம். அது இன்னும் கொடுமை இல்லையா? நாம் கோபமாக இருக்கிறதே குற்றம். இந்த வெகுளின்றது பயங்கரமான குற்றங்கள்லாம் புரிய துணை செய்யக்கூடியது. நிறைய இன்றைக்கி நடக்கிற பல குற்றங்களுக்கு கோபந்தான் காரணம், பகைமை தான் காரணம். பல குற்றங்கள் கொலை வரைக்கும் கூட போகும். எத்தனையோ நிகழ்வுகள் அது மாதிரி இருக்குது. அதனால் அதிலிருந்து நம்ம வெளியில் வர்றது பார்த்தா தான் இறைவனை சேர முடியும். அதுதான் ஆன்மீகம். இது குற்றம், நாம் செய்கிறது குற்றம்ன்றதை நம்ம உணர்ந்தாலே அடுத்த செய்யாமல் இருப்போம், செய்ய மாட்டோம், மனசு வராது. நம்ம குற்றம்னு உணர்கிற வரைக்கும் திரும்ப செய்வோம். எப்போ நம்ம செய்கிறது குற்றம் அப்படின்ற உணர்கிறோமோ அதுக்கப்புறம் செய்யாமல் இருப்போம். அதே மாதிரி இந்த பிறவி வேண்டாம் அப்படின்னு யார் எவ்வளவு கத்தட்டும், கரடியாக கத்தட்டும், எத்தனை கோடி மகான்கள் வரட்டும், இந்த உலக வாழ்க்கை மாயை, இதனால் துன்பம்தான், இதுதான் பிறவிக்கு காரணம் அப்படின்றத எத்தனை பேர் சொன்னாலும் நம்ம ஒத்துக்க மாட்டோம். சொல்கிறதுக்கு அழகாக இருக்கும், படிக்கிறதுக்கு அழகாக இருக்கும், பாடுறதுக்கு கூட அழகாக இருக்கும். ஆனால் உணர்றதுன்றது இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது, மேலானது. உணரணும். நாம் இந்த பிறவியில் துன்பங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். பிறந்த நாம் முதுமை அடைஞ்சு, முதுமையில் பல துன்பங்கள், இளமையில் பல துன்பங்கள், அதுக்கப்புறம் வாலிப வயதில் பல துன்பங்கள், முதுமையில் பல துன்பங்கள். எப்போ நாம் துன்பப்பட்டுருக்கோன்னு உணர்கிறோமோ அதுக்கப்புறம் உணர்ந்துட்டா திரும்ப செய்ய மாட்டோம். அப்படி வந்தவர் இப்படியும் இருக்குன்னு காமிக்கிறதுக்காகத்தான் அருணகிரிநாதர் ஆண்டவர் படைச்சி இந்த வழியில் இழுத்தார். அவர் குற்றங்கள் செய்தார். தான் செய்தது குற்றம்னு எப்போ உணர்ந்தாரோ அவர் என்ன பண்ணார் பாருங்க. முருகன் தாங்கி பிடிச்சி இவ்வளவு பெரிய திருவுருள் வழங்கியிருக்கார். அவருடைய நாக்கில் பிரணவ மந்திரத்தை எழுதி இத்தனை திருப்புகழை, அப்பப்பப்பா அந்த சொற்களோட வேகம் சொல்லி மாளாது சில பாடல்களில். அப்பேற்பட்ட திருவருளை இறைவன் வழங்கினார். நீ செய்கிறது குற்றம்ன்றதை உணர்ந்துட்டினா நீ மன்னிக்கப்படுவாய், திரும்ப செய்யக்கூடாது. அதை உணர்றதுக்காக, அதை உணர்த்துறதுக்காகத்தான் பல ஞானியரோட கதைகள், பல நாயன்மார்களோட கதைகள், ஆழ்வாருடைய கதைகள், மகான்களுடைய ஒவ்வொரு கதையிலையும் ஒவ்வொரு தத்துவம் பொதிஞ்சு இருக்குது. அதனால்
இந்த மனோவாக்கு காயங்களை யார் ஒருத்தர் தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் எடுத்துக்கிறாங்களோ அவர்கள் எல்லோரும் பாக்கியவான்கள். அந்த நல்ல விஷயத்தை இதுவரைக்கும் நம்ம செய்தோமோ செய்யலையோ பரவாயில்ல, போன நாள் போகட்டும் செலவழிந்து எந்த நாளில் இருந்தாவது நம்முடைய மனசை நம்ம கவனிக்க பழகணும். நம்ம மனசில் நினச்சதை கரெக்டாக எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்ல முடியுமா? அதை நம்ம நினச்சி பழகணும். சொன்னதை தான் செய்கிறோமா? எதை செய்ய முடியுமோ அதை தான் சொல்கிறோமா? பிறருக்கு திருமூல நாயனார் சொல்வார், எதை ஒன்றால் செய்ய முடியுதோ இல்லையோ, ஒரு பசுவுக்கு ஒன்று கொடுக்குறியா, கொடுக்க முடிஞ்சா கொடு, ஒரு ஜீவனுக்கு பசியாரம் ஒன்று கொடுக்குறியா, முடிஞ்சா கொடு, எது ஒன்றால் முடியுதோ செய். அட எதுவுமே முடியலன்றியா, போனால் போகுது, பிறருக்கு ஒரு இன்னுரையாவது சொல்லு அப்படின்னு சொல்கிறார். அது இறைவனுக்கு பிடிக்கும் அப்படின்றார். அந்த மாதிரி இந்த இன்னுரை, இன் சொலால் அன்று இருநீர் வியன் உலகம் வன் சொலால் என்றும் மகிழாதே அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு கடல் நிறைய தண்ணி இருக்குது, நல்ல வெயில் காயுது, அலைகள் மகிழ்ச்சியாக பொங்கி கொந்தளித்து வெளியில் வராது. ஆனால் முழு நிலவு அன்னைக்கு முழு நிலவு அன்னைக்கு அந்த தன்னன் கதிர்வரவால் பொங்கும் கடல். அது மாதிரி இன்சொல்லுக்குத்தான் மனசு மகிழ்ச்சி அடையும், வன் சொல்லுக்கு மகிழாது அப்படின்ற இது சம்மந்தமாக நிறைய இருக்குது. அந்த மாதிரி எல்லாரும் சொன்ன நல்ல விஷயங்களை நினச்சி நாம் நம்முடைய மனோ வாக்கு காயங்களை ஒரே நேர்கோட்டில் எல்லாத்தையும் தூக்கி ஒரே வரிசையாக அடுக்க முடியாது. நினைக்கிறத சொல்ல முடியணும், சொல்ல முடிஞ்சதை செய்ய முடியணும். எது நம்மளால் செய்ய முடியுமோ அதை சொல்லணும், எதை சொன்னமோ அதுதான் நாம் சிந்திச்சதாக இருக்கணும். வேறு வீண் சிந்தனைகள் இல்லாமல் பயிற்சி எடுத்துக்கணும் அப்படின்னு அன்பர்கள் அடியார்கள்கிட்ட வேண்டி விண்ணப்பிச்சுக்கிட்டு இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். ரெட்டியப்பட்டி சுவாமிகள் இதை பல இடங்களில் அருட்பாடல்களில் சுட்டி காட்டியிருக்கார். முதல்ல செய்ய வேண்டியது இதுதான். இது பாரதியாரும் தன்னோட பாடலில் சொல்லியிருக்காரு. மனோவாக்கு காயங்களை இறைவன்கிட்ட சமர்ப்பிக்கிற மனம் வருமானால் அங்கே குற்றம் நம்மால் செய்ய முடியாது. பயமாக இருக்கும், ஐயோ இறைவன் இதை பார்க்குறாரு. சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லுவாங்க, இதெல்லாம் பண்ணாத சாமி கண்ணை குத்திடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நாம் மனோவாக்கு காயங்களை இறைவன்கிட்ட சமர்ப்பிக்கிறப்போ நாம் தப்பாக சிந்திக்க மாட்டோம், தப்பாக பேச மாட்டோம், தப்பாக செய்ய மாட்டோம். தவறி செய்தாலும் அதை நாம் உணர முடியும். இப்போ நாம் பேசுனது தப்பு, நம்ம இப்படி பேசி இருக்கக்கூடாது அப்படின்னு நம்மளை நாமளே திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாகவாவது இது அமையும். அந்த பாதையில் நம்ம பயணம் தொடரணும் அப்படின்னு விண்ணப்பிச்சுக்கிட்டு, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழி எந்நாளும் மெய்மெய் வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம். வாழியே வாழி வாழி. அடுத்த பதிவில் அடுத்த ஒரு கருத்தோடு சந்திப்போம். வாழ்க வளமுடன்.